அன்பு குழந்தைகளே, ஒரு காலத்தில் பசுமையான வயல்களும் அமைதியான சூழ்நிலையும் நிறைந்த ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அங்கே ராமன் என்ற ஏழை விவசாயி தன் மனைவி சீதாவுடன் வாழ்ந்து வந்தான். அவன் மனம் முழுவதும் நேர்மையால் நிரம்பியிருந்தது. ஆனால் அவனது வயல் மட்டும் வறண்டு கிடந்தது. இந்த மண் ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறது? எவ்வளவு உழுதாலும் எத்தனை உரம் போட்டாலும் பயிர் மட்டும் சரியாக வரமாட்டேங்குதே. ராமரே, நம்மிடம் இருக்கும் தானியங்கள் 3 நாட்களுக்குத்தான் வரும். நம் குழந்தைகள் பசியோடு இருக்கக்கூடாது. இதற்கு என்ன வழி? கவலைப்படாதே சீதா, கடவுள் ஒரு வழியை காட்டுவார். நான் இன்றே பக்கத்து மலைக்குச் சென்று விறகு வெட்டி வருகிறேன். அதை காசுக்கு விற்று கொஞ்ச நாட்களை சமாளிப்போம். ராமன் தனது கோடரியை தோளில் சுமந்து கொண்டு மலையை நோக்கி சென்றான். போகும் வழியில் பணக்கார நிலச்சுவாந்தாரர் கபிலனின் செழிப்பான நிலத்தை பார்த்தான். கபிலன் பேராசையும் கனிவில்லாதவனாகவும் இருந்தும் அவனுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வளம் என்று நினைத்து சென்றான். ராமன் மலைக்காட்டின் அடர்ந்த பகுதிக்குச் சென்றான். ஒரு மரத்தை வெட்ட தயாராகும்போது ஒரு வித்தியாசமான ஆந்தை வந்து அவன் அருகே பறந்தது. அது ஊ ஊ ஊ என்று கத்திக்கொண்டே ஒரு பாழடைந்த இடத்தை நோக்கி பறந்தது. அடடா, இந்த ஆந்தை எங்கே என்னை அழைத்து போகிறது? ஓ, இங்கே ஒரு பழைய கோவில் போல இருக்கிறதே. இது என்ன சட்டி? ஒரு சாதாரண பானை போல் தெரியவில்லையே. விசித்திரமான சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஐயகோ, நீங்கள் விறகுக்கு பதிலாக இந்த குப்பையை கொண்டு வந்திருக்கிறீர்களா? தூக்கி எறிந்து விடுங்கள். சீதா, பாரு, இது சாதாரண சட்டி அல்ல. ராமன் அந்த சட்டியின் சக்தியை புது நன்மைக்கு பயன்படுத்தினான். அவன் தானியங்களை சட்டியில் போட்டு பெருக செய்து கிராமத்தில் உள்ள ஏழைகளுக்கு வழங்கினான். அவன் யாருக்கும் தெரியாமல் தனது நிலத்தை உழுது நல்ல விதைகள் மூலம் செழிப்பான பயிரை உருவாக்கினான். என்னது? ராமனின் வயல்தான் செழிப்பாக இருக்கிறதா? எப்படி இது முடியும்? இவன் ஏழையாயிற்றே. இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது. ஐயா ஐயா, அந்த சட்டி, ராமன் அதில் எதை போட்டாலும் அது 10ஆக பெருகுகிறது. அப்படியா சங்கதி? இதுதான் அவனின் ரகசியமா? நான் போய் அவனிடம் நட்புடன் பேசுவது போல் நடித்து அந்த சட்டியை திருடப் போகிறேன். ராமரே, உங்கள் உழைப்பை பார்க்க எனக்கு பொறாமையாக இருக்கிறது. உங்கள் வெற்றியின் ரகசியம் என்ன? அன்றிரவு நிலவு மறைந்த இருண்ட வேளையில் கபிலன் ராமனின் வீட்டிற்குள் நுழைந்தான். சட்டியை திருடி அதைத் தன் மேலாடைக்குள் மறைத்துக் கொண்டு ஓடினான். ஏ ஏ, இப்போது நான் தான் உலகின் மிகப்பெரிய பணக்காரன். ஒரு தங்க நாணயம் உள்ளே போடுவேன், 100 தங்க நாணயம் வெளியே வரும். என்ன இது? தங்கத்துக்கு பதிலாக களிமண் கட்டிகள் வருகின்றனவே. ஏன்? நான் 100கணக்கான தங்கத்தை உருவாக்க நினைத்தேன். கபிலனுக்கு புரியவில்லை. அந்த மந்திரச் சட்டியின் சக்தி ஒரு நிபந்தனையுடன் வந்தது. அது பயன்படுத்துபவரின் நோக்கத்தை பொறுத்தது. ராமன் நல்லெண்ணத்துடன் பயன்படுத்திய போது வரம் கொடுத்தது. கபிலன் பேராசையுடன் சும்மா தங்கம் கேட்டபோது அது பயனற்ற களிமண்ணை கொடுத்தது. இது ஒரு பயனற்ற சட்டி. போ போ. ஐயோ, சட்டி திருட்டு போய்விட்டது. எல்லாமே போய்விட்டதே. சீதா, கவலை வேண்டாம். நமது உழைப்பும் விளைந்த பயிர்களும் நாம் சம்பாதித்த நல்ல பெயரும் இன்னும் நம்மிடம் இருக்கின்றனவே. அதுதான் உண்மையான செல்வம். ராமரே, என்னை மன்னித்து விடுங்கள். இந்த உடைந்த சட்டி என் பேராசையின் சின்னமாகிவிட்டது. உங்கள் உழைப்பும் நீங்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதுதான் உண்மையான மந்திரம் என்பதை நான் இப்போது உணர்ந்து கொண்டேன். ராமன் கபிலனை மன்னித்து அவனுக்கு ஆறுதல் கூறினான். கபிலன் மனம் திருந்தி ராமனுடன் சேர்ந்து உழைக்கத் தொடங்கினான். கிராம மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உழைப்பின் முக்கியத்துவத்தையும் நேர்மையின் மதிப்பையும் போற்றினார்கள். ராமனும் சீதாவும் தங்கள் நேர்மையான உழைப்பால் கிடைத்த மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கினார்கள்.